நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சமரசம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அத மனப்பூர்வமா வேணுகோப்பன் ஏத்துப்பானா? அவர் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்னு என்னுடைய எல்லா டிமாண்டையும் அவர் ஏத்துப்பாருன்னு சதீஷ் மாமா சொல்லிட்டு போயிருக்காரு. கோர்ட்டுக்கு போனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு காம்ப்ரமைஸ் பண்றான் போல இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் ஒத்துப்பாரு. ஆனா இங்க வந்து தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய பழைய சுபாவம் வெளியில வரும். அதனால எனக்கு இந்த சமரசத்துல நம்பிக்கையே இல்ல. பாலா, அந்த ஆள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கானா உன் வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம். இப்பவும் அந்த ஆளுக்கு எதிரா ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ வாடகை கொடுக்கற விட அது உனக்கு சொந்தம். இப்போ உன் கையில வர்க்கும் இருக்கு. அவன் மரியாதையே ஏதாவது ஒரு வேலையை பார்த்து உன்னையும் குழந்தைங்களையும் நிம்மதியா தொல்லை பண்ணாம இருப்பேன்னு சொன்னா அது ஒரு பேப்பர்ல எழுதி சைன் வாங்கிட்டேன்னா நீ நிம்மதியா இருப்ப. எவ்வளவு காசு கொடுத்தாலும் பத்திரத்துல கையெழுத்து போட்டாலும் சரி அவருடைய சுபாவம் என்னைக்குமே மாறாது. குழந்தைங்க என்ன சொல்றாங்க? கருத்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வயசாகல. அந்த ஆள் இங்க வந்து பேசிட்டு போறானா நீ விட்டு கொடுன்னு எனக்கு சொல்ல தோணுது பாலா. இல்லனா நீ சொன்ன மாதிரி அவன் கேஸ் போட்டானா 2 குழந்தைங்களோட நீ கோர்ட்டுக்கு அடிக்கடி போக வேண்டி இருக்கும். நாம இப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணா என்ன? அவன் ஆட ஆரம்பிச்சானா அவன் தான் வெளியே போவானே தவிர உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவன் அடக்கொடுக்கமா இருக்க முடிஞ்சா இருக்கட்டும். ஏன்னா குழந்தைங்க முன்னாடி தலை குனிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அப்பா மனசு மாறி நம்ம கூட வாழ்றதுக்கு வரும்போது அம்மாவோட கோபத்தால அப்பா நமக்கு இல்லாம போயிட்டாருன்னு பசங்களை சொல்ல வச்சிடாத. அவருக்குள்ள இருக்கிற அந்த சைத்தான் அடங்கிருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. குழந்தைங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடு. ஃப்ளாப் ஆச்சுன்னா நீ நிரந்தரமா உன்னை விட்டு விலகிடு. வேணுகோப்பனை என்னுடைய வாழ்க்கையில சோதனை முடிச்சா கொண்டு வர போறேன். யாராவது இந்த ரூம்ல தங்கறதுக்காக வராங்களாமா? உங்களோட அப்பா. அந்த ஆள் தான் இங்க இருந்து போயிட்டாரே, மறுபடியும் எதுக்காக வீட்டுக்கு வராரு? உங்களுக்கு அப்பாவா வாழ்றதுக்காக தான். அம்மா, உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்பா எதுக்காக இங்க வந்து தங்குறாரு? உங்களுக்கு அப்பா வேணும் இல்லம்மா? உங்களுக்கு அவர் வேண்டானா எங்களுக்கும் வேண்டாமா? அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க அப்பாவோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அம்மாவால எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோமா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். இங்க பாருங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துப்பேன். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த அம்மா பண்ணது எல்லாமே தப்பா போயிடும்மா. அதனால நான் மனசார இப்ப சமரசம் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. அந்த ஆள் மட்டும் இங்க வந்துட்டானா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ அம்மா கிட்ட பேசி அந்த ஆளை வர வேணான்னு சொல்லு. நாங்க சீக்கிரம் வரத்தான் நினைச்சோம். ஆனா அர்ஜென்ட்டா 1-2 இடத்துக்கு நாங்க போக வேண்டி இருந்ததால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் வேணு, இறங்கி வாடா. வா வாடா.
பார்த்துட்டு இருக்காம உன் வலது காலில் எடுத்து வச்சு உள்ள போடா. வேணா உங்க குழந்தைங்களும் பொண்டாட்டியும் தங்கியிருக்க வீடு அது உங்களுக்கும் வீடு தானா? உங்களோட வீட்டுக்கு போறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்ல. டேய் நீரா, நீ வாடா, வா வா. பாலா, நீ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா நாங்க இவனை இங்க விட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆனா இப்படி குடிச்சிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்ல. பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன். இவன் அதுவும் குடிக்கல. இவன் சரக்க பார்த்தாலும் 8 கிலோமீட்டர் ஓடிடுவானே. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்பவே சொல்லி முடிச்சிடுறேன். ஐயோ, என்ன நீ இப்படி வாசப்படியில் நின்றுட்டு தான் முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசுவாங்களா? வா வாங்கடா, நம்ம உள்ள போய் பேசலாம் வாங்க. உன்னை தனியாக வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? வாடா, டேய் வாடா, வாங்க வா, கடை கொஞ்சம் தள்ளுமா, நீ வாடா, உள்ள போல வா 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 வாடா வா. நீங்க ரூம்குள்ள போயிருங்க. என்ன சத்தம் கேட்டாலும் சரி, நான் கூப்பிடாம நீங்க வெளியில வரக்கூடாது. போங்க. வேணா திரும்பி வந்துட்டாருன்னு அவர் தோத்துட்டாருன்னு மட்டும் நினைக்காத. அவர் தோத்துதாவும் நினைக்கல, நான் ஜெயிச்சதாவும் நினைக்கல. ஆனா நீ என்கிட்ட எதுவும் பேசிராத. ஏன் இவன் பேசினா என்ன? அது என்னன்னு இவனுக்கு தெரியும். ஏய் ஸ்டாஃப், உங்க எல்லாருக்காகவும் நான் பேசுறேன். பாலா, வேணுவுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாதுன்னு மட்டும் நீ தயவு செஞ்சு சொல்லிடாத. நீ தான் வாடகை கொடுக்குற, உன் 2 பசங்களுக்கு நீ தான் செலவு பண்ற. ஆனா அதுக்காக ஒரு அப்பாவோட ஒரு புருஷனோட அதிகாரத்திலையும் தன்மானத்திலையும் தலையிடக்கூடாது. என்ன சரிதானே? நீ சொல்லு, சரிதானே? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படின்னா வேணுகோப்பன் இந்த வீட்டுல தங்கறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இது நல்லா இருக்கு. வேணு இந்த வீட்டுக்கு வரட்டும்னு நீ தானம்மா சொன்ன. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? என்னுடைய கண்டிஷனுக்கு ஏத்துக்கிட்டா மட்டும் இவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா போதும்னு சொன்னேன். அப்படி உன்னோட கண்டிஷன் என்னடி? செல்லக்குட்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. இந்த வீட்டுல நீ ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி இவ ஆசைப்படுறா. அதை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியும். எனக்காக நீ ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லு. என்னையும் குழந்தைங்களையும் இல்ல எங்க முன்னாடி வச்சு மத்தவங்களை நீங்க கெட்ட வார்த்தையால திட்டக்கூடாது. அடைச்சி, ஐயா, கோபம் வரும்போது தெரியாம இவன் வாயிலிருந்து 1-2 கெட்ட வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அதை நீ கெட்ட வார்த்தைன்னு மட்டும் நீ எடுத்துக்க கூடாது. அந்த வார்த்தையை ஏதோ ஒரு சாதாரண வார்த்தையை நீ நினைச்சுக்கிட்டாலே போதும். நீங்களும் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு எங்க அண்ணனுக்கு வாக்கு கொடுக்கணும். அத பத்தி நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். என்ன அவமானப்படுத்தவும் நான் சொல்றதை எதிர்த்து பேசவும் கூடாது. எனக்கு எதிராக கொடுத்திருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நீ வாபஸ் வாங்கணும். உங்களுக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க முதல்ல ஒரு கேஸ் கொடுத்திருக்கீங்கல்ல, அதை வாபஸ் வாங்குங்க. முதல்ல நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கடி. குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது நான் உங்களை வாட்ச் பண்ணுவேன். நீங்க நல்லவரா மாறிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லா கேஸையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அது நியாயம், அது நியாயம். வர நீ நல்லவன் ஆயிட்டேன்னு அவளுக்கு தோணணும்ல. வேணும்னு வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே உங்க வேலையை நீங்க விட்டுறணும். அது ரொம்ப கஷ்டம். ஆம்பளைங்களோட கொஞ்சம் கொலாவறதுக்காக போற அந்த வேலை வேண்டாம். இதுதான் உங்க பிரச்சனையே. நன்றி கிட்ட சுபாவம். நான் செலவு கொடுக்கும் போது நீ ஏன் வேலைக்கு போகணும் சொல்லு. 1 வருஷத்துக்கு நல்லபடியா குடும்பத்தை நடத்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் என்னடி குடும்பம் நடத்துறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நான் கொண்டு காமிக்கணுமா என்ன? ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டேன். ஏய், இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஏடோ குடும்பம் பேசாதடா. இப்போதைக்கு பாலா வேலைக்கு போகட்டும். டேய், நான் சொல்லி முடிச்சிடறேன்டா. நீ நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு இவளுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா வேலையை விட்டுருவா. இப்போ நீங்க யாருக்காக பேச வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னல, உடம்பளவுல உங்க கூட, மனசளவுல பாலா கூட. உங்களுக்கு இஷ்டம்னா இந்த டிமாண்டுகளை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா நீங்க திரும்ப போலாம். போதும், ஃபிக்ஸ். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எதுவும் பேச வேண்டாம். இப்போதான் முதலா ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணாம சால்வ் பண்ணிருக்கேன். இப்ப அதை கொண்டாடியே ஆகணும். டேய் சுமேஷ், எடுத்து வேடா, இப்படி வேடா, இங்க கொண்டா, சீக்கிரம் வேடா. சைடிஸ் எல்லாம் ஏறா. 2 கிளாஸும் தனியும் வேணும். இங்க நீங்க சரக்கு அடிக்க கூடாது. சரக்கு அடிக்க கூடாது நீங்க ஒன்னும் எழுதி வைக்கல, நாங்க அடிப்போம்.
இந்த வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க சரக்கு அடிக்கிறத அந்த 2 குழந்தைங்களுமே பார்க்க கூடாது. இதை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. எதுக்குமா இப்படி கோவப்படுற? இதை கொஞ்சம் அன்பா சொல்லலாம்ல. வேணும் பாலா சொல்றதா சரி. வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கிறது என்னமோ சரியில்லடா. நம்ம அப்படி காத்தாட வராண்டாவுக்கு போயிடலாம் வா. ஐயோ நீ முதல்ல இதை கொஞ்சம் புடிடா. நான் போய் கிளாஸ் எடுத்து வாங்க வேணும்னா பாட்டில கீழே எங்கேயாச்சும் போட்டு காவேரியை ஓட விட்டுறாதடா. அப்பா கேஸ்க்காக கோர்ட்டுக்கு போவாராமா? நீ எதுக்காகமா பயப்படுற? நீங்க 2 பேருமே என் கூட தான் இருப்பீங்க. அந்த ஆளை எதுக்காகம்மா வீட்டுக்குள்ள விட்டீங்க? உன்னோட பிரச்சனை என்ன கண்ணு? நீங்களும் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னடா நீ? இது ரொம்பவே தப்பு சதீஷ் மாமா. ஏன் பாலா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்கிட்ட தெளிவா சொல்லி புரிய வச்சுதாமா அவனை இந்த வீட்டுக்கே கூட்டு வந்திருக்கேன். சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து சரக்கு அடிக்காதீங்க. ஐயோ என்ன பாலா நீ? ஒரு சந்தோஷத்துக்காக ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். அவனை பத்திரமா அவன் ரூம்ல விட்டுட்டு நாங்க கிளம்பி போக போறோம். இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் நீ கண்டுக்க வேண்டாம். அவங்கள முதல்ல இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவங்க தண்ணி அடிச்சுட்டு உள்ள வந்து சத்தம் போடுவாங்களாமா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களாம் இங்கதாம்மா பாப்பாங்க. வேணும்னா உங்க பொண்டாட்டி ஏகப்பட்ட சட்டம் போடுறாங்க. புருஷன் இந்த வீட்டுல நாய் மாதிரி தான் வாழணும் போல இருக்கு. அவன் அந்த மாதிரி இல்ல எதுவும் சொல்லலையா? அதோட அர்த்தம் அதான். இதுக்கப்புறம் கையை கட்டி வாய் மேல கை வச்சுதான் அவங்க கிட்ட நீங்க பேசணும் போல. வாடி போடின்லாம் பேசிடாதீங்க. உடனே வீட்டுக்கு போலீஸ் வந்துடும். இதுக்கப்புறமா நான் ஒரு சட்டத்தை போட போறேன். அது அவ கேட்கணும். அதான் வேணும். என்னடா சிரிப்புது? அவன் சிரிப்பு சத்தம் கேட்டு ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட போறாங்க. வரட்டுமே. இந்த வீட்டுல இருக்கவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆம்பளைங்க இருக்கான்னு அவங்களுக்கு தெரியட்டும். வேணும்னா பாலாவோட புருஷன் நீங்க தான் இங்க இருக்க எல்லாருக்குமே நாம தெரியப்படுத்தணும். இதுதான் கடைசி லாஸ்ட் பெக்கு. அந்த வேலை முடிஞ்சது. போலவா? இப்ப உடனே அங்க போகணுமா என்ன? கொஞ்சம் இருக்கலாம். வேணா இங்க தூங்கிட்டு காலையில போலாம். ஏய் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்ப அங்க போகலன்னா அனிலா சாமி ஆடிடுவா. நம்ம போலாம்டா, கிளம்பு. போவாங்க. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எல்லாருமே போயிடுவாங்க. உன்னோட கடைசி ரவுண்டு. உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னோட அண்ணனான நான் கடைசி ரவுண்டை அடிச்சுக்கிறேன். அப்படித்தான். சரி நீ போய் தூங்குட. எங்க போய் தூங்குவாரு? அவங்க தான் கதவு சாத்திட்டாங்களே. அதெல்லாம் அடிச்சு உடைக்க போறேன். அதாவதுடா உனக்கு தான் தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, நீ அங்க போய் தூங்குடா. நாங்க கிளம்புறோம். எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போக கூடாது. நான் தான் சொன்னல, நாம இந்த கதவை அடிச்சு உடைக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ள போய் படுத்து தூங்க போறோம். என்னடா போடுற நீ? போலீஸ் என்ன ராத்திரி நேரத்தில் இப்படி சுத்துறாங்களே? இவங்க பொண்டாட்டிங்கள தேட மாட்டாங்களா? வணக்கம் சார். நீங்க அந்த பக்கம் பண்ணீங்க. ஓகே சார். கச்சேரி களை கட்டுது போலயே. ஏண்டா ஊர்க்காரங்க போலீஸை பத்தி தப்பா பேச வைக்கிற? எப்ப பாரு நாங்க உங்க வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுக்கு தான் ஜெயில இருந்து வந்தியா?
இவங்க 3 பேர் எப்பத்துல இருந்து இங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க? சாயங்காலம் ஆரம்பிச்சாங்க சார். சத்தம் அதிகமானதுனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிட்டு கொண்டாடி கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே வந்த. ஆமா, அதுக்கு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? சார், நான் தான் இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ண வந்த மத்தியஸ்தன். அடிங்க, உன்னை பார்த்தாலே தெரியுது குடிகார சங்க தலைவன்னு பேச வந்துட்டான். டேய், இவனுக்கு 2 பேரும் கூட்டாளிகளா? என்னோட அண்ணன் தம்பிங்க தான். ஆட, அண்ணன் தம்பிகளா? பொண்டாட்டி வீட்டுல புருஷனை சேர்த்துக்க சொல்லி பேச வந்திருக்கீங்களா? சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்க்கறதுக்காக கிளம்பி வந்துட்டு அவங்களையும் குழந்தைகளையும் கலாட்டா பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல கவனிச்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் வண்டியில சார், நாங்க எதுவும் பிரச்சனை பண்ணல சார். நான் தண்ணி கூட அடிக்கவே இல்லை. அப்படியா? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பவே கவனிச்சுக்கல. இவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சிட்டு போதையில கத்திக்கிட்டு இருந்தப்போ அந்த சமயத்துல தண்ணி அடிக்காத நீ இவங்க கிட்ட நிலைமையை சொல்லி புரிய வச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அதை செய்யாததுக்கு தான் இந்த அடி. போய் வண்டியில ஏறா. இதோ நான் இப்பவே ஏறிடுறேன் சார். ஏய், வாடா வாடா. கொஞ்சம் திறந்து போய் பின்பக்கம் போய் ஏறு. அப்படியே சார்? சரி சார். எனக்கு அந்த மாதிரிலாம் ஈகோ இல்லை சார். திறக்கிறதுக்கு ஒரு டோராவது இருக்கணும், ஏறி உட்கார்றதுக்கு ஒரு சீட்டாவது இருக்கணும். ஏறா, தள்ளி விடுங்க சார். சார், லாக் பண்ணாதீங்க, உடன்பிறப்பு வருவாங்க. அமைதியா. டேய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? நான் வண்டியில தான் வந்திருக்கேன். அது ஸ்டேஷனுக்கு தான் வரும். நீ போய் எங்க வண்டியில ஏறு. போய் வண்டியில ஏறா. நீ ஒரு எஸ்ஐயா ஜீப்ல வந்து அழகா இறங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு போலீஸ் ஜீப்ல உன்னை பாக்குறேனே, அதுவே எனக்கு சந்தோஷம் தான்டா. திரும்பவும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். மரியாதையா அடக்க ஒடுக்குமா பொண்டாட்டி பேச்சு கட்டுட்டு குழந்தைகளோட சந்தோஷமா வாழணும். இதுக்கப்புறமா இவங்களை டார்ச்சர் பண்ணான்னு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சு, போலீஸ் கேம்ப்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வந்து உன்னை பிரிச்சிருவேன். புரியுதா? நீ ஜட்டி போட்டிருக்கிறியா? என்ன? நீ ஜட்டி போட்டிருக்கியா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணா. டேய், ஆனா நான் ஜட்டி போடவே இல்லடா. ஒரு வழியில் எனக்கு எங்கேயாவது ஒரு ஜட்டி வாங்கி தரையாடா? இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போனா என் சட்டையும் வெட்டியும் உருவிடுவாங்க. கொஞ்சம் பேசாம இருங்கண்ணா. அப்புறம் வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல சார். ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஸ்டேஷன்ல கொடுங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ராத்திரி ஆனதுனால நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்போ கூப்பிட்டாலும் தமிழ்நாடு போலீஸ் உதவிக்கு வரும். ஓகே, இதுக்கப்புறமும் நான் இங்க வரக்கூடாது. புரியுதாடா? நீங்க போங்க. ஓகே சார். டேய், அவனை மட்டும் அங்கேயே விட்டுட்டாங்கடா. அவனோட ஜட்டி வந்து வாங்கி கொடுறா. போயிட்டாங்களே. போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மள தொந்தரவு பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க.
ரொம்ப நேரமா ஏதோ யோசனையில் இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கம்மா? பாலா கால் பண்ணவே இல்லை. பாலா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவ விஷயத்தில் இந்த அளவுக்கு நீ அக்கறை எடுத்துக்கிறது தேவையில்லாத ஒன்றுன்னு தோணுது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாலாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் இல்லையா? நம்ம சைட்லேருந்து பாலாவுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்மளோட உதவி இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையை எதிர்த்து போராடணுன்ற எண்ணமே போயிடும். நம்ம அளவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி அவங்க தைரியத்தை குறைக்கணுமா? சமரசம் பேச போறேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த வேணுகோபன் அவளோட வீட்டுக்கு போயிருக்கான். அண்ணன் தம்பி கூட ரொம்ப சந்தோஷமா வேற போயிருக்கான். இப்போ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தாங்க தெரியாம இருக்கேன் நான். பாலாவோட கால்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளே கால் பண்ணுவா. அதுக்காக நீ தூங்காம உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.